அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்மோபதேசம் ஆனந்த வாழ்வு. ஆனந்த வாழ்க்கை பற்றி நாம் இன்று பார்ப்போம். அது என்ன ஆனந்த வாழ்வுன்னு ஒரு கேள்வி எழும்பலாம். ஒரு சாதாரணமாக வாழ்வது என்பது வேறு, ஆனந்தமாக வாழ்வது என்பது வேறு. ஆனால் மனிதன் எதிர்பார்ப்பது ஆனந்த வாழ்க்கை. முதல் விஷயம், சமுதாய முறைப்படி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? என்ன சமுதாயம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்று பார்ப்போம். பிறகு ஆனந்த வாழ்க்கை எதற்கு தேவை? அந்த ஆனந்த வாழ்வு என்கின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன மூலம் என்று பார்ப்போம். சமுதாய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க வெளியுலகம் சார்ந்தது. உதாரணத்திற்கு ஆரோக்கியம் தேவை, செல்வம் தேவை, புகழ் தேவை, வளர்ச்சி தேவை. இது எல்லாமே தேவை. ஆனால் எதற்காக என்று ஒரு கேள்வி எழும்பும். அதாவது அடிப்படையாக ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்தம். இதை நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய சத்சங்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்தத்தை மனிதன் பிறந்தது முதல் இன்று வரை, கடைசி காலம் வரை, மரணம் வரை அவன் தேடுகின்றான். எங்கு? வெளியில். அதனாலதான் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க. இந்த தொழில் நல்லபடியா நடந்து முடியணும்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அல்லது ஒரு வீடு கட்டணும். ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அது அடைந்த பிறகு அதை அனுபவிக்கின்ற தன்மையே இருக்காது. ஒரு பொருள் கிடைப்பதற்காக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைச்சி அடைந்த கணம் சில நொடிகள் தான் சந்தோஷம் நீடிக்கின்றது. காரணம் என்னன்னா, மனதை பற்றி புரிந்து கொள்ளாதனால் மனமானது அடுத்து என்ன என்று அடுத்த லட்சியத்தை நோக்கி நகர்கின்றது. இப்படிதான் வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கு. எதையும் முழுமையாக அனுபவிக்கின்ற தன்மையை நாம் புரியாதனால், அதை பற்றி தெரிந்து கொள்ளாதனால், நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் மனதை பற்றி, உணர்ச்சிகளை பற்றி, உணர்வை பற்றி. இது அடிப்படை. ஒரு மனிதன் ரசித்து ருசித்து பரிபூரணத்தை உணர்வதற்கு அடிப்படையாக ஒரு மனிதன் எண்ணங்களை பற்றியும், உணர்ச்சிகளை பற்றியும், உணர்வை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி சமுதாய வாழ்க்கையில் நினைத்ததை சாதிப்பதற்கு படிப்பு, தொழில், அதுக்கு என்ன தேவையோ அதை செய்கின்றோமோ, அதே போல்தான் வாழ்க்கையை ஆனந்தமாக, நிறைவாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் நினைக்கின்றானோ, இல்லை எல்லா மனிதனும் நினைக்கின்றார்கள். அதற்கு அடிப்படையாக மனதை பற்றியும், உணர்ச்சிகளை பற்றியும், உணர்வை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். இது புரிந்தால்தான் மனதில் எதிர்பார்க்கின்ற பரிபூர்ண நிறைவை உணர முடியும். இது சமுதாயம் சார்ந்த விஷயம். இதே ஆனந்த வாழ்க்கை, ஆனந்த வாழ்வென்கின்ற தலைப்பை நான் பிரயோகம் செய்கிறதுக்கு காரணம் என்ன? ஆனந்த வாழ்வு என்றால் என்ன? முதல் விஷயம், ஒரு ஆன்மீகத்தில் பயணம் செய்கின்ற மனிதனாகட்டும், சாதாரணமான வாழ்க்கையை, சமுதாய வாழ்க்கை வாழ்கின்ற மனிதனாகட்டும், எல்லோருமே எதிர்பார்க்கின்ற 3 விஷயங்கள் மிக முக்கியமானது.
முதல் விஷயம் ஆரோக்கியம். எந்த மனிதனாலும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாத ஒரு சப்ஜெக்ட் எது? ஆரோக்கியம். எல்லாருக்குமே ஆரோக்கியம் வேணும். யாராலையும் நோயோடு வாழ இயலாது. நினைத்த ஆரோக்கியம், நோயற்ற வாழ்க்கை தேவை. இரண்டாவது ஐஸ்வர்யம். இங்கதான் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரேன். ஐஸ்வர்யம். மூன்றாவது ஆனந்தம். ஆனந்த வாழ்க்கையில ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்கின்ற சப்ஜெக்ட் இருக்கு. இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஆனந்த வாழ்வு என்று நான் சொல்கின்றேன். இது ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் விஷயம், மனிதன் உணரக்கூடிய விஷயம் ஆனந்த உணர்வு. ஆனந்தம் இருந்தால்தான் ஆரோக்கியம் வரும், ஐஸ்வர்யம் வரும். ஆனந்தம் இல்லாமல் ஆரோக்கியத்தை எடுத்துச் செல்வது கடினம். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, ஆனந்தம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற பரிபூர்ண நிறைவு, அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனந்தத்தை உணர முடியும். ஆனந்தம் என்கின்ற நிம்மதி, நிறைவு, திருப்தி, உள்ளுக்குள் பொங்குகின்ற உற்சாக சக்தி, இதை அடிப்படையாக முதலில் உணர வேண்டும். இது இருந்தால்தான் ஆரோக்கியத்தை உருவாக்குகின்ற ஞானம் பிறக்கின்றது. எப்படி? ஆரோக்கியம் என்றால் என்ன? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நோயற்ற வாழ்க்கை. முதல் விஷயம், நோய் எதனால உருவாகின்றது? உள்ளுக்குள் உற்சாக சக்தி குறைவதினால், சோம்பல்தனத்தால, சோர்வு தன்மையினால, டென்ஷனால, பதட்டத்தினால, ஏமாற்றத்தினால, இது போன்ற உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் தான் நோய்கள் உருவாகின்றது. ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து நோய் தீர்க்கப்படுகின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். டென்ஷனா இருந்தா என்ன நடக்கும்? பிபி அதிகமாகும், ரைஸ் ஆகும். அப்ப ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. அதனாலதான் டாக்டர்ஸ் கூட மனதைரியத்தோடு இருங்க, நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. இந்த மனதைரியத்தோட இருப்பதற்கு காரணம் அதுவே. அப்ப ஆரோக்கியத்திற்கு மிகவும் அடிப்படையாக இந்த ஆனந்தம் என்கின்ற உற்சாக சக்தி, பரிபூர்ண நிறைவு அவசியம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்போது, எண்ணங்களாலும் உணர்ச்சியாலும் டிஸ்டர்ப் ஆகும்போது உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணுது. சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும்போது உடல் இலகுவாக, லேசாக, உடல் உற்சாகத்தை நோக்கி சக்தியூட்டம் சீராக மாறுகின்றது. இப்ப அடிப்படையாக ஆரோக்கியத்திற்கு முதல் விஷயம் அது தேவைப்படுகின்றது. இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா, சோம்பல் தனத்தை முதலில் உங்களுக்குள் உடைக்கின்றது ஆனந்த சக்தி. சோர்வை முதலில் பிரேக் பண்ணுது. உதாரணத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக மெயினான விஷயம் கூட பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவுகள் கட்டாயம் தேவை. எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆரோக்கியம் இல்லாத உணவை எடுத்துக் கொள்கின்றார்,
தெரிஞ்சும் கூட வேற வேலை சாப்பிடுறது. தெரியும். அந்த அடிக்ஷன் உணவோட அடிக்ஷன்ல சிக்கிறனால, பரவால்ல இருக்கட்டும். அந்த ஒரு சணம் உள்ளுக்குள் உணர்ச்சியின் கொந்தளிப்பால் ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுக்க தூண்டுகின்றது உணர்ச்சி முடிச்சுகள். அந்த சணம் உணர்ச்சி கொந்தளிப்பால் ஆரோக்கியமில்லாத தன்மைக்குள் எடுத்துச் செல்ல நகர்கின்றது. இதே அந்த ஆனந்த உணர்வுக்குள் வாழ்ந்தால், உணர்ச்சி முடிச்சுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவ நிலைக்கு வருவார்கள். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? காம்ப்ரமைஸே ஆக மாட்டீங்க. ஆரோக்கியமான உணவ தான் எடுப்பேன். ஆரோக்கியத்துக்கு தேவையான பயிற்சிகளையோ, உடற்பயிற்சிகளையோ, நடைப்பயிற்சிகளை செய்வேன். இதுவே முதல் வேலை என்று முடிவு செய்வார்கள். நீங்க நல்லா பாருங்க. ஒரு சாதாரணமா சொல்றேன். இந்த எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்டா நிச்சயமா உடம்புக்கு கெடுதல் தான். எல்லாருக்கும் தெரியும். டெம்பரவரி சுகத்துக்காக மனசால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளால் ஏற்படுகின்ற டெம்பரவரி சுகம் தான் இந்த பலகாரங்கள் சாப்பிடுறது கூட. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் இத சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு. ஆனா மனசு என்ன பண்ணும்? எடுத்துக்கலாம்பா. ஒரு தடவ தானே. அந்த சனம் உணர்ச்சிகளை கையாள முடியாதனால உடல் நோய்க்குள் சிறிது சிறிதாக தள்ளப்படுகின்றது. அப்ப இதுக்கும் கூட அடிப்படையாக நீங்கள் உள் உணர்வென்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்தே தீர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ஆனந்த ஆரோக்கியம் என்று நான் வைக்கின்றேன். தேவையற்ற உணவு என்கின்ற மனப்பழக்கத்திலிருந்து விலகுவதற்கு ஆனந்தம் என்கின்ற உணர்வு இங்கு வேலை செய்கின்றது. இதை தாண்டி இன்னும் ஆரோக்கியம் கெடுவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், உணவு மட்டுமல்ல, உணர்ச்சியின் கொந்தளிப்பு என்கின்ற டென்ஷன், கோபம், எரிச்சல், வெறுப்பு, ஆக்ரோஷம், இது எல்லாமே அதை விட மோசமானது. நன்று புரிந்து கொள்ளுங்கள். உணவு கூட அந்தந்த நேரத்துல உள்ள போய் சிறிதளவுக்கு எடுக்கும். ஆனா இந்த உணர்ச்சி முடிச்சுடைய தாக்கம் இருக்கே, அது மிகப்பெரிய டேஞ்சர். அது எப்படி தெரியுமா? விஷத்தை உள்ள முழுங்கி விஷம் உள்ளேயே இருக்கிற மாதிரி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்பவுமே பதட்டத்தோட இருந்துகிட்டே இருந்தோம்னா நிச்சயமா இதயம் சார்ந்த பிரச்சனை வரும். சோ இந்த இந்த உணர்ச்சியுடைய விஷத்திலிருந்து வெளியே வரணும். அதுக்கு முதல் வழி, ஒரே வழி ஆனந்த உணர்வு தான். இந்த ஆனந்த உணர்வு தான். இதுல இருந்து நாம் கவனிக்கும் போது உடல் உங்க கண்ட்ரோல் இருக்கும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சிந்தனை செய்ய வேண்டும், எதை தேவையற்றதை சிந்தனை செய்யக்கூடாது என்கின்ற முழுமையான தெளிவு நிலை உங்களுக்குள் வர துவங்குகின்றது. நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். நாம் தேடுவது திருப்தியை தான். ஆத்ம திருப்தியை தான் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அது வெளியில் ஒருபோதும் நடக்காது. ஆத்ம திருப்தி உள்ளுக்குள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான பயிற்சிகளை செய்து உள்முகமாகத்தான் அதை அனுபவிக்க முடியுமே தவிர, வெளியில் எந்த உச்சத்திற்கு சென்றாலும், உதாரணத்திற்கு பிறந்தது முதல் இன்று வரை நீங்கள் சென்ற உச்சத்தை பார்ப்போம். ஆனால் இன்னும் அதை உணர முடியாததுக்கு காரணம் இதுவே. இந்த பரிபூரண நிறைவு. சமுதாயம் போகின்ற போக்கிலேயே போய்க் கொண்டிருந்தால், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிளக்சுவேஷன் மோட்லயே இருந்தா நிச்சயமா ஆரோக்கியம் கிடைக்காது.
இப்ப இருக்கிற ஃபுட்டெல்லாம் நல்ல ஃபுட்டா? ஃபேண்டசியோட உச்சம். அதுதான் விலை குடுத்து நெறைய சாப்பிடுறது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் யுவர் எமோஷனல் நாட்ஸ். தட் இஸ் த ரீசன். சாப்பிட்டு உடம்பு கெட்ட பிறகு, ஐயையோ! நாம் சாப்பிட்டு விட்டேனே! இனி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த கணம் மட்டும் திருப்பி உடம்பு சரியில்லைன்னா, திருப்பி அதே மாரி ஆரம்பிக்கும். அப்ப அடிப்படையாக ஒரு மனிதன் ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்தே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதோ கதையையோ, புராண கதையோ சொல்லவில்லை. உங்களுடைய மூலத்தை சொல்கின்றேன். 2வது, முதல் ஆனந்தம், ஆரோக்கியத்தை பற்றி விளக்கிவிட்டேன். ஐஸ்வர்யத்தை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் இது. சாமிஜி தான் பெஸ்ட். ஐஸ்வர்யத்துக்கு வாங்க நேரடியா. ஐஸ்வர்யம் என்கின்ற சத்தியம் வேறு, செல்வம் வேறு. முதலில் செல்வத்தை புரிந்து கொள்வோம். செல்வம் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரம் பணம், பொருள், புகழ், வளர்ச்சி, இது எல்லாமே டிஜிட்டல் மணி. அக்கௌண்ட்ல பணம் குறைஞ்சா இங்க கொஞ்சம் ஹீட் ஆகும். அக்கௌண்ட்ல குறைய என்னடா ஒரு டெம்ப்டேட் டிஸ்டர்ப் ஆகும் மைண்ட். அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக ஒரே ரம்மியமா இருக்கும். பணம் நோயை உருவாக்கின்றது, சந்தோஷத்தையும் உருவாக்கின்றது. ஆனால் நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தை தருகின்றது. இதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். நிரந்தரம் இல்லாம இருக்கு. பணம் ஆசையும் பேராசையும் தூண்டுகின்றது. பேராசையால் தூண்டுவதனால் எடுக்கின்ற செயல்கள் யாவும் ஆக்ரோஷத்தின் உச்சத்தில் சென்று அதர்ம வழியில் செல்கின்றான் மனிதன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணத்தால் வாழ்ந்தவன் உண்டு, பணத்தால் அழிந்தவனும் உண்டும்பாங்க. ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. பணம் உங்களுக்கு நிம்மதியை தருகின்றதா? பணத்தை பிரயோகம் செய்து நிம்மதியாக இருக்க முடிகின்றதா? நிறைவாக இருக்க முடிகின்றதா? நிதானத்தோடு இருக்க முடிகின்றதா? எனது நிதானம். பணம் அதிகரிக்க அதிகரிக்க பயமும் சேர்ந்து வருகின்றது. அப்ப ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா அர்த்தம்? நிதானம், பொறுமை, திருப்தி, நிம்மதி, தெளிவு. இதை உணர்கின்ற தன்மைதான் ஐஸ்வர்யம் என்று சொல்கின்றேன். இதோடு சேர்ந்த சைடு எஃபெக்ட் ஆகிய பணம், பொருளாதாரம். பொருளாதாரத்துடைய மூலம் இது எல்லாமே இருக்கு. ஐஸ்வர்யமாக இருத்தல் என்பதுதான் உண்மையான செல்வம். செல்வத்துக்கு அதிபதி குபேரன், ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி லக்ஷ்மி. குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. குபேரன் வெறுமனே எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் வேணும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு. செலவு பண்ண கூட கரெக்டா செலவு பண்ணாது, தேவையானதுக்கு செலவு பண்ணாது. அப்படியும் சில மனிதர்கள் வாழ்கின்றார்கள். ஆனா அந்த லக்ஷ்மி தன்மை என்பது, லக்ஷ்மி கடாட்சம் என்பது அப்படி அல்ல. வரவும் செலவும் இனிமைத்துவமாகவே இருக்கும். எந்த ஒரு மனிதன் வரவையும் செலவையும் சரிவர பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அதை சரிவர பார்க்கின்றார்களோ, அவர்கள் லக்ஷ்மித்துவத்தில் இருக்கின்றார் என்று அர்த்தம். லக்ஷ்மி கடாட்சம். ஐஸ்வர்யம் என்பதே
பரிபூரண நிறைவின் வெளிப்பாடு. ஐஸ்வர்ய வார்த்தை நினைச்சாவே பாருங்க ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு நிறைவு பொங்கும். வார்த்தையை நினைக்கும் போதே பாருங்க உள்ளுக்குள்ள நிறைவு ஏற்படும். சஞ்சலம் குறையும். செல்வம் நினைச்சு பாருங்க சஞ்சலத்தன்மை அதிகரிக்கும். சஞ்சலம் ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு வாழுதலே ஆனந்த வாழ்வு. டோன்ட் காம்ப்ரமைஸ் ஃபார் திஸ். எக்காரணம் கொண்டும் ஆனந்தத்தையோ ஆரோக்கியத்தையோ ஐஸ்வர்யத்தையோ விட்டு கொடுக்காமல் வாழ்வதுதான் ஆனந்த வாழ்வு என்று சொல்கின்றேன். ஒரு மனிதன் எதிர்பார்ப்பதும் இதுவே. எந்த ஒரு மனுஷனும் வெறுமனே பணம் மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பணத்தின் மூலமாக நிம்மதியும் சந்தோஷம் என்கின்ற நிரந்தரமான ஆனந்தத்தையும் தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அது கிடைக்காமல் இருக்கின்றது. பணம் மட்டும் கிடைச்சிருது, நிம்மதியும் சந்தோஷமும் போயிடுது, இருக்கிறதும் போயிடுது. அதுக்கு காரணம் அடிப்படையான ஆனந்தத்தை முதலில் உணராததனால தான் நடக்குது. இதுதான் சொல்லுகின்ற சப்ஜெக்ட். ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யம், இந்த 3 சொல்லும் போதே உள்ளுக்குள்ள நிறைவா இருக்கு. அந்த நிறைவு தன்மையை உள்முகமாக உணர்வதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்க ஒண்ணு இல்ல, வெளியே சாதிக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றதுக்கு எந்த தடையுமே இல்லை. அதை பற்றி தெரிந்து கொண்டால் போதும். அதற்கான சரியான தியானங்களை தெரிந்து கொண்டால் போதும். ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யம், இது 3ம் சேர்ந்தால் நீங்கள் பலமான மனிதராக மாறுவீர்கள். இதுதான் இங்க சப்ஜெக்ட் நான் சொல்ல வரேன். இது 3ஐயும் உணரும் போது, இது 3ஐயும் உணருதல் என்பது முதல் படியாக நான் வைக்கின்றேன். ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தின் தன்மை என்று சொல்லக்கூடிய உணர்வை உணர்ந்தால் அது செயலாக மாறும். இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. முதல்ல நீங்க உணரவே இல்லைன்னா நிச்சயமா வாழ்க்கையில் அது நடக்காது. ஆரோக்கியம் என்கின்ற தன்மையை உள்ளுள் உணர்ந்தால் ஆரோக்கியம் செயலாக மாறும். ஐஸ்வர்யம் என்கின்ற தன்மை என்கின்ற நிறைவுத்தன்மையை உணர்ந்தால் ஐஸ்வர்ய லட்சணம், ஐஸ்வர்ய தன்மை வெளிப்பட துவங்கும். ஏழ்மைக்கு காரணம், பாவர்ட்டிக்கு காரணம் தன்மை. எல்லா மனிதனுக்கும் புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. ஏன் பிரயோகம் செய்யவில்லை? ஏழ்மை என்கின்ற தன்மை அவனை ஏழையாகவே வைத்திருக்கின்றது. அது ஒரு மனநோய். அடிப்படையாக இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆனந்த வாழ் என்கின்ற புரோகிராம் மூலமாக உங்களுக்கு நான் கற்றுத்தருவதும் உணர வைப்பதும் இந்த தன்மையை தான். முதலில் ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யம் என்கின்ற உணர்வை முதலில் நீங்கள் உணரும் போது, சுவாசம் செய்யும் போது, பரிபூரணத்தில் நிறையும் போது உங்களுடைய சிந்தனை அதை வைத்து சிந்திக்க துவங்கும். செயலாக மாற்றுவதற்கு இந்த உணர்வானது, இந்த உணர்விலிருந்து தான் சிந்திக்க துவங்குவீர்கள். அந்த சிந்தித்தலுக்கு சக்தியை நீங்கள் ஊட்டுவீர்கள். சிந்தனைக்கும் சக்தியும் ஒன்று சேரும் போது செயலாக மாறுகின்ற. இதுவே ஐஸ்வர்யத்தின் சாரம். நினைத்ததை செய்வதுதான் ஐஸ்வர்யம். நீங்க என்ன வேணும் நினைக்கிறீங்களோ அதை செயலாக மாற்றுவதற்கு தான் ஐஸ்வர்யம் என்று பெயர். சில பேர் செல்வத்தை வச்சிருப்பாங்க, நிறைய இருக்கும், செய்யலாம், அதை செலவு பண்றதுக்கு மனசே வராது. அதுதான் செல்வம். ஆனா ஐஸ்வர்யம் என்பது ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை அதை செய்ய வேண்டும், வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை செய்ய வேண்டும், அடிப்படை என்ன தேவை அதை செய்ய வேண்டும் என்கின்ற குணம் வெளிப்பட துவங்குவதுதான் ஐஸ்வர்ய குணம் என்று பெயர்.
இறுதியாக நான் சொல்வது, இதை மூன்றும் உணரும் போது ஒரு மனிதன் பலமாக மாறுகின்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 3ல எது இல்லைனாலும் பலவீனமா தான் ஃபீல் பண்ண முடியும். வெறுமனே ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா, ஆனந்தம் இல்லைனா வாழ்க்கையில் நிறைவே இருக்காது. இந்த 3 ஒண்ணு சேரும்போது தான் நீங்க உங்கள உணர்றதே பலமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனந்தம், ஆனந்தமானது உடல் மூலமாக வெளிப்படுகின்றது. பலம் இரண்டும் சேருகின்றது. இதன் மூலமாக நாம் நினைத்ததை செய்வதுதான் ஐஸ்வர்ய லட்சணம் என்று பெயர். ஐஸ்வர்யம்னா வெறும் பணம் அல்ல. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நினைக்கின்றீர்களோ, அதை செய்யக்கூடிய சக்தியும் ஆனந்தமும். அதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம் என்று பெயர். வாழ்க்கையில நினைச்சதை வாழாம வேற என்ன செய்ய போறோம்? எல்லாரும் எதிர்பார்க்கிறது அதான். நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியலையே. சொல்றாங்கல்ல, நான் நினைச்ச மாதிரி இல்லையே. அதுக்கு எது தடை? முதல் அடிப்படை ஆனந்த உணர்வு. 2வது உடல் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. பிசிக்கலா சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த 2ம் சேர்ந்தால் ஐஸ்வர்ய லட்சணம் தானாக வரும். இந்த 2யும் நீங்க உணரும் போது ஐஸ்வர்ய தன்மை வெளிப்பட துவங்கும். நிச்சயமாக சொல்றேன். ஆனந்தமும் ஆரோக்கியம் ஒன்று சேரும் போது நீங்கள் எடுத்த வாழ்க்கையை நினைத்தது போல் வாழ்ந்தே தீருவீர்கள். வித்தவுட் லோடு, வித்தவுட் பெயின், வித்தவுட் ஸ்ட்ரெஸ். இப்போ நினைச்சது செய்ய நினைச்சாவே அப்பா இவ்வளவா அவ்வளவா அந்த லோடு இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? உணர்வும் உடலும் ஒன்று சேர்கின்றது. உணர்வும் உடலும் ஒன்று சேரும்போது, சக்தியும் புத்தியும் உணர்வும் ஒன்று சேரும்போது, நினைத்ததை சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் வெளிப்பட துவங்கும். கன்ஃபியூஷன் இல்லாம. இதுதான் ஜீவன் முக்தி என்று நான் சொல்கின்றேன். ஆனந்த வாழ்வு. நீங்க எல்லோரும் ஆனந்த வாழ்வை வாழ வேண்டும். எல்லோருக்கும் இது சாத்தியம். இதை புரிந்து கொண்டு, இதை நோக்கி ஆனந்தத்தை உணர வேண்டும் என்று புரிந்து கொண்டு, முதல் படியான தியானத்தை பிரயோகம் செய்ய வேண்டும் என்பதை முதல் படியாக வைத்துள்ளேன். ஆத்ம தியானங்களை செய்ய செய்ய ஆனந்தம் உணர உணர ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனந்தமும் ஆரோக்கியம் ஒன்று சேரும்போது ஐஸ்வர்ய லட்சணம் தானாக வெளிப்பட துவங்கும். ஐஸ்வர்யங்கிறது சைடு எஃபெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது சைடு எஃபெக்டா மாறும். ஒரு மனிதனுடைய பலமே செல்வம் அல்ல, பலமே உணர்வும் உடலும் தான். உணர்வும் சரீரம் தான் பலம். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதோடைய சைடு எஃபெக்ட் தான் இது. அவுட்டர் வேர்ல்டு சக்சஸ் சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம். நீங்க எல்லோரும் இதை நோக்கி நகர்வீராக. எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தி இதை நோக்கி எடுத்துச் செல்லட்டும். வாழ்க்கையை வாழ்வதற்கே என்பதை புரிந்து கொண்டு ஆனந்த வாழ்க்கையை வாழுங்கள். உங்க எல்லோருக்கும் ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யம் உருவாகட்டும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன்.